சிறிய திருப்பதி அல்லது மறைக்கப்பட்ட ரத்தினம் அப்படின்னு சொல்லப்படுற இந்த கோயிலில் பெருமாளை புடவையால் அலங்கரிப்பாங்க. ஆமாங்க, இந்த பெருமாளை நம்ம பார்க்கறதுக்கு வந்திருக்க இடம்தான் காஞ்சிபுரம் மாவட்டம் காட்டாங்குளத்தூர் தாலுக்காவில் இருக்கிற சிறுவஞ்சூர் அருகே இருக்கிற அப்பூர்ண கிராமத்தில் தான் இந்த கோயில் அமைஞ்சிருக்குங்க. இந்த இடத்துல பல ரிஷிகளும் முனிவர்களும் தவறுனாங்கன்றதுக்கு எனக்கு எந்த சந்தேகமும் இல்லைங்க. ஏன்னா இந்த இடத்துல இருக்க அமைதியே சொல்லுதுங்க. இந்த இடத்தோட அமைதியை நீங்கள் கொஞ்ச நேரம் அனுபவிச்சு பாருங்கள். சென்னைக்கு பக்கத்தில் நீங்கள் மெடிடேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த மலைக்கு தாராளமாக நீங்கள் வரலாம். ஏன்னா இந்த இடத்த சுற்றி இருக்கிற அமைதியே உங்களோட மெடிடேஷன் போஸ்ட்டுக்கோ இல்லை உங்கள் மெடிடேஷன் ஸ்டேட்டுக்கோ ரொம்ப எளிமையாகவே இழுத்துட்டு போயிடுங்க. இதை சுற்றி இருக்கிற இந்த மலையோட வியூ ரொம்ப அழகாக இருக்குங்க. நாங்கள் வந்தப்போ இந்த கோயில் வளாகம் மூடி இருந்ததுங்க. ஆமாங்க, எப்போவுமே காலையில் ஒரு வேளை மட்டும்தான் இந்த கோயில் வளாகம் திறந்துருக்குங்க. மற்றபடி பெருமாளுக்குரிய விசேஷ நாள்களெல்லாம் 2 வேளையும் திறப்பாங்களாம். இந்த கோயிலுக்கு தேவையான நீர் தேவைகள்லாம் இங்கே இருக்கிற அந்த கிணறே பூர்த்தி செய்யுதுங்க. இந்த கோயிலோட முகப்பு எப்படி இருக்குன்னு பார்க்கணும், அதாவது ஃப்ரண்ட் வியூ எப்படி இருக்குன்னு பார்க்கணுன்னு நாங்கள் கொஞ்சம் கீழே இறங்கி உங்களுக்கு அந்த காட்சியை பகிர்ந்துருக்குறோம். எங்களுக்கு பெருமாள் தரிசனம் கிடைக்கலனாலும் எங்களால் அவரோட இருப்பை உணர முடிஞ்சுதுங்க. என்னால் பார்க்க முடிஞ்ச ஒரு கன்ஸ்ட்ரக்ஷனை காட்டுறேன் பாருங்கள். நான் கீழே போய் பார்க்க முடிஞ்சால் இதை ஃபுட்டேஜ் எடுத்து போடுறேங்க. தெரியுதுங்களா உங்களுக்கு? அங்கே ஒரு பழைய கட்டடம் இருக்குது பாருங்க, கோயிலில் இருந்து. என் ஃப்ரெண்டை கூப்பிட்டு போய் அங்கே காட்டுறேங்க. உங்கள் கவனத்துக்காக இங்கே வர சொல்ல வாட்டர் பாட்டில், ஸ்நாக்ஸ் இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்துடுங்க. மலையை விட்டு கீழே இறங்கினா வலப்பக்கமாக ஒரு பழைய கிணறை எங்களால் பார்க்க முடிஞ்சதுங்க. அதை தொடர்ந்து மலையோட வியூவும் உங்களுக்கு வீடியோவில் காட்டியிருக்கோங்க. இது ரொம்ப அழகாக தாங்க இருக்குது. மேலே பார்த்தோம்லங்க, அந்த கோயில் தான் இது. ரொம்ப பழைய காலத்து கோயில் தான். எதை வச்சு கன்ஃபார்மாக சொல்கிறேன்னா, செவரோட சைஸை பாருங்கள், கனம் அதிகமாக இருக்குது.